श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवस्तं वन्दे कुञ्जराननं स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम् अमरीकमरीभारभ्रमरीमुखरीकृतं दूरीकरोतु दुरितं गौरी चरणपङ्कजं षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहं रुद्रस्य सोनुं सुरसैन्यनाथं गुहं सदाहं शरणं प्रपद्ये सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम् श्रीचन्द्रशेखरगुरोः कृपापात्रं तपोनिधिं ब्रह्मभूतमहं वन्दे श्रीजयेन्द्रसरस्वतीं चन्द्रमौलीश्वरध्याननिष्ठं तेजस्विनं गुरुं नौमि शान्त्यादिसंयुक्तं विजयेन्द्रसरस्वतीं वेदान्तार्थविभासकाय यतये शान्ताय सन्न्यासिने नानावादिनगेन्द्रसङ्घपवये योगीन्द्रवन्द्याय च मोहध्वान्तदिवाकराय भगवत्पादाभिधां बिभ्रते तस्मै भाष्यकृते नमोऽस्तु सततं पूर्णाय बोधात्मने उत्पादाम्बुजमर्चयामि परमं त्वां चिन्तयाम्यन्वहं त्वामीशं शरणं व्रजामि वचसा त्वामेव याचे विभो वीक्षां मे दिशचाक्षुषीं सकरुणा दिव्यैश्चिरं प्रार्थितां शम्भो लोकगुरो मदीयमनसः सौख्योपदेशं कुरु मा गच्छत्वमितस्ततो गिरिशभो मय्येव वासं कुरु स्वामिन्नादिकिरातमामकमनः कान्तारसीमान्तरे वर्तन्ते बहुशो मृगामदजुषो मात्सर्यमोहादयः तान् हत्वा मृगया विनोदर्जिता लाभं च सम्प्राप्स्यति त्रयीवेद्यं हृद्यं त्रिपुरहरमाद्यं त्रिनयनं जटाभारोदारं चलदुरगहारं मृगधरं महादेवं देवं मयिसदयभावं पशुपतिं चिदालम्बं साम्बं शिवमतिविडम्बं हृदि भजे सहस्रं वर्तन्ते जगति विबुधाः क्षुद्रफलदाः न मन्ये स्वप्ने वा तदनुसरणं तत्कृतफलम् हरिब्रह्मादीनामपि निकटभाजामसुलभं चिरं याचे शम्भो शिव तव पदाम्भोजभजनम् अज्ञानान्तर्गहनपतितानात्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिका तापपापच्यमानान् मुक्त्वा मौनं वटविटपिनो मूलतो निष्पतन्ति शम्भोर्मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपा சர்வேஸ்வரனான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால சுக்ல பஞ்சமி ஆச்சாரியாளுடைய உபதேசங்களையும் ஆச்சாரியால் அனுகிரகம் பண்ணி கொடுத்ததான ஸ்தோத்திரங்களையும் நம்ம யதாமதி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்.
இந்த மகாபெரியரசி திட்டம் அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் மூலியமாக இந்த சுக்ல பஞ்சமி பிரவச்சனம் ஏற்பாடு பண்ணி நடந்துட்டு வருது. அதில் போன சுக்ல பஞ்சமியில் கணேச புஜங்க பிரயாத ஸ்தோத்திரத்தை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கணேச பஞ்சரத்ன ஸ்தோத்திரத்தை பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஆச்சாரியாளுடைய சரித்திரங்கள் கோவிந்த பகவத்பாதாளிடத்தில் வர பரியந்தம் பார்த்துட்டு வந்தோம். அதில் நடுப்புற கனகதாரா ஸ்தோத்திரம், விஷ்ணு புஜங்க பிரயாத ஸ்தோத்திரம், இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். கல்யாண விருஷ்டி ஸ்தவம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ வரிசையாக ஆச்சாரியாளுடைய ஸ்தோத்திரங்களை பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறத வச்சுட்டு கணேச புஜங்கத்துக்கு அடுத்தது சுப்பிரமணிய புஜங்கம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். சுப்பிரமணிய புஜங்கம் இந்த பிரவச்சனத்தில் முழுக்க முடியுமா தெரியாது. இப்போ ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மொத்தம் 33 ஸ்லோகங்கள் இது சுப்பிரமணிய புஜங்கத்தில் புஜங்க விருத்தத்தில் அமைஞ்சிருக்கு. புஜங்காக்கியத்தேன கிளுப்தம் ஸ்தவம் யஹா அப்படின்னு ஆச்சாரியாலே இந்த விஷயத்தை எடுத்து இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் கடைசியில் சொல்கிறார். இந்த சுப்பிரமணிய புஜங்கம் பார்க்குறதுக்கு ரொம்ப விசேஷம். நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். நாளைக்கு சுக்ல சஷ்டி கிருத்திகை எல்லாம் கூடியிருக்கு. கிருத்திகா நட்சத்திரமும் சுக்ல சஷ்டியும் எல்லா சுப்பிரமணிய சுவாமிக்கு ரொம்ப பிரீதியானது. எல்லாத்துக்கிட்ட செவ்வாய்க்கிழமையும் வேறு. செவ்வாய்க்கிழமையும் சுப்பிரமணிய சுவாமிக்கு விசேஷம். ஷஷ்டியும் சுப்பிரமணிய சுவாமிக்கு விசேஷம். கிருத்திகையும் சுப்பிரமணிய சுவாமிக்கு விசேஷம். இப்போ மாசி மகத்தில் திருச்செந்தூரில் தேர் உற்சவம் நடக்கும். இப்போ உற்சவம் நடந்துருக்கு திருச்செந்தூர். இந்த ஆச்சாரியாலும் திருச்செந்தூரில் தான் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை இயற்றியதாக சங்கர விஜயங்களில் காணப்படுறது. ஆனால் பகவத்பாதால் விஜய யாத்திரை பண்ணிட்டு இருக்கும்பொழுது அந்த விஜய யாத்திரையில் திருச்செந்தூருக்கு வந்தால் சமுத்திர தீரம் சுப்பிரமணிய சுவாமியினுடைய க்ஷேத்திரம், அப்படி அங்கே செந்திலாண்டவன்னு பேர். அப்போ அந்த செந்திலாண்டவனை தரிசித்த சமயத்தில் இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றியதாக தெரிகிறது. அந்த ஊரில் தனிச்சிறப்பு என்னன்னா சமுத்திர தீரத்தில் அமைஞ்சிருக்கு. கந்தமாதனகிரின்னு பேர். கந்தமாதன பர்வதம் சுகந்தாக்கிய சைலே அப்படின்னு ஆச்சாரியாலே இங்கே குறிப்பிடுவார். மேலே பத்திர விபூதி கொடுப்பார். அவங்க அர்ச்சகால் பவத் பத்திரபூதிம் விலோக்கிய க்ஷணாத் தாரகாரே திரவந்தே அப்படின்னு பிசாசுகள், பலவிதமான துர்தேவதைகள், ரோகங்கள் எல்லாமே திருச்செந்தூரில் கொடுக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமியினுடைய பிரசாதமாக இருக்கக்கூடியதான முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த பத்திரபூதி பன்னீர் இலையில் வச்சு கொடுப்பா பாருங்க. அந்த விபூதிக்கு அத்தனை மகிமை. அதை பார்த்தா துர்தேவதைகள்லாம் பயந்து ஓடி போயிடும். அதையும் இங்கே குறிப்பிடுறார். அதுக்கும் மேலே ஸ்கந்தமூர்த்தியினுடைய அவயவங்களை தனித்தனியாக வர்ணிக்கிறார், ஸ்துதி பண்ணுறார் இந்த கிரந்தத்தில். அப்படி ஒவ்வொரு அவயவத்தையும் ஸ்துதி பண்ணி ஒரு முழு உருவத்தையும், அப்புறம் சோமாஸ்கந்தமூர்த்தியையும் இஹாயாகி வச்சேத் ஹஸ்தான் பிரதாரியா குயத்யாதராது சங்கரே மாதுரங்காத் அப்படிங்கிறதுனால சோமாஸ்கந்த மூர்த்தியும் வர்ணிக்கிறார். அதே மாதிரி
நம்மளுடைய ஒவ்வொரு அவயவங்களும் பகவானிடத்தில் ஈடுபடணும். அதே மாதிரி நம்ம கூட இருக்கக்கூடியவா நம்மளுடைய பரிவாரங்கள் எல்லாருமே சுப்பிரமணிய சுவாமி கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பிரார்த்திக்கிறாள். ரிஷிஸ்கந்த மூர்த்தி ஸ்ருதோஸ்கந்த கீர்த்தி முகேமே பவித்ரம் சதா தச்சரித்திரம் அப்படிங்கிற ஸ்லோகத்தினால ஒவ்வொரு அவயவங்களும் பகவானத்தில் ஈடுபட்டிருக்கட்டும். கலத்திரம் சுதா புத்தவர்கா பசுர்வான்னு இப்படி இது எல்லாமே பகவானிடத்தில் ஈடுபட்டு இருக்கட்டும், கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுறார். இப்படி இதெல்லாம் பிரார்த்திக்கக்கூடியதான ஒரு ஸ்துதியாக அமைச்ச தொகுத்து கொடுத்திருக்காள் ஆச்சாரியால் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில். அந்த சுப்பிரமணிய புஜங்க ஆரம்பத்தில் முதல்ல மகாகணபதி ஸ்துதி பண்ணுறார். ஏன்னா எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அந்த காரியம் நிர்விக்னமாக பூர்த்தியாகணும்னாக்கா கணபதியை தான் பூஜிப்பால், கணபதியை தியானம் பண்ணுவார். நான் அவர் தான் விக்னஹர்த்தா விக்னகர்த்தா ரெண்டுமே அவர் தான். விக்னத்தை பண்ணக்கூடியவரும் அவர் தான், விக்னத்தை போக்கடிக்கக்கூடியவரும் அவர் தான். அதனால் அவரை பிரார்த்திச்சான்னாக்கா விக்னங்கள்லாம் சுலபமாக விலகி போயிடும், மங்களங்கள் உண்டாகும். மகாகணபதி உபாசிச்சுட்டு வர 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 அதனால் முதல் ஸ்லோகத்தினால மகாகணபதியை ஸ்துதி பண்ணி மேலே சுப்பிரமணிய புஜங்கத்துக்குள்ள பிரவேசம், சுப்பிரமணிய சுவாமி சம்பந்தமான ஸ்தோத்திரங்கள். அப்புறம் முதல்ல மகாகணபதி ஸ்தோத்திரமே ரொம்ப அழகாக இருக்குது. அந்த முதல் ஸ்லோகம் சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்திரி மகாதம் திவக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேஷாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. ரொம்ப அழகான ஸ்லோகம். கல்யாணமூர்த்தி மே ஸ்ரீயம் விதத்தாம். கல்யாணமூர்த்தினா என்ன? மங்களமூர்த்தி, அற்புதமான மங்களமூர்த்தி எனக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும். இரண்டாவது கல்யாணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி கேட்டிருக்கோம், ராமமூர்த்தி கேட்டிருக்கோம், இங்கே கல்யாணமூர்த்தி. இந்த கல்யாணமூர்த்தி ஏதோ ஒரு கல்யாணமூர்த்தி, மங்கள வடிவம். அது என்ன பேர் உடையது அப்படின்னால் கணேஷாபிதா. அபிதா கல்யாணமூர்த்தி, இதெல்லாம் ஸ்ரீலிங்க வாச்சகமான சப்தம். அதனால காபி ஏதோ ஒரு இந்த கல்யாணமூர்த்தியானது ஐஸ்வர்யத்தை கொடுக்கட்டும். ஆனால் இந்த இடத்துல மகாகணபதி குழந்தை வடிவத்தில் இருக்கார். அதான் இங்கே வர்ணிக்கிறார். அவர் சின்ன குழந்தையாக இருந்தாலும் கூட, பாலனாக இருந்தாலும் கூட அபால சத்தம் உடையவராக இருக்கார். பெரிய காரியங்கள்லாம் பண்ணக்கூடியவராக இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அபால சத்தம் உடையவர்னாக்க அப்படின்னாக்கா குழந்தை மாதிரி காட்சி அளித்தாலும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். மலை மாதிரி வரக்கூடியதான விக்னங்களை செதறடிக்கக்கூடியவர். அந்த விக்னமாகிற மலையை பொடி பொடியாக பண்ணக்கூடியவர். மேலே அவர் எப்படி இருக்காருன்னா அழகான யானை முகத்தை உடையவர். அவர் யானை முகத்தை உடையவராக இருந்தாலும் கூட சிம்மத்தினால ஸ்துதி பண்ணக்கூடிய பெருமை உடையவர். சிம்மம் கொண்டாடக்கூடியதான ஒரு பெருமை அந்த யானை முகத்தானுக்கு உண்டுன்னா. சாதாரணமாக யானையை பார்த்தா சிங்கம் மஸ்தகத்தை பிளக்க போகும். இங்க சிம்மமே இந்த யானையை ஸ்துதி பண்றது. இந்த யானைக்கு சிங்கத்துக்கும் இயற்கையிலேயே சண்டை.
அப்படி இருக்கும்போது சிங்கம் எப்படி இவரை போற்ற முடியும்? இங்கே சிங்கம் யானையை போற்றுறது ஸ்துதி பண்ணுறது அப்படிங்கிறது இங்கே பொருத்தம் இல்லையே. விரோதாபாச அலங்காரம்னு சொல்லுவா அலங்கார சாஸ்திரத்தில். ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்கருத்தை பார்க்கும் பொழுது இதை நன்னா உணரலாம். இந்த அர்த்தத்தை ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா பஞ்சாஸ்ய மான்யா மகாதந்தி வக்திராபி பஞ்சாஸ்ய மான்யா. தந்தின்னு பேரு யானைக்கு. தந்தம் அஸ்ய அஸ்தீதி தந்தி. தந்தி மகாதந்தி பெரிய தந்தம் உடையவை. அந்த பெரிய தந்தினா யானை, பெரிய யானை. மகாதந்தி வக்திராபி, வக்திரம்னா முகம். பெரிய யானை முகத்தை உடையவனாக இருந்தாலும் கூட பஞ்சாஸ்யமான்ய, பஞ்சாஸ்யம் அப்படின்னாக்கா 5 முகம் அப்படின்னு ஒரு அர்த்தம். பஞ்சாஸ்யம் அப்படின்னா அகன்ற முகம், சிம்ம முகம்னு அர்த்தம். பஞ்சம், பஞ்சன்னா 5ன்னு ஒரு அர்த்தம், அகண்டதுன்னு ஒரு அர்த்தம். பஞ்சபாத்திரம் சொல்கிறோம் இல்லையா? பஞ்சபாத்திரம் அப்படின்னா எனக்கு பஞ்சபாத்திரம் கொண்டு வா சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்குன்னா 5 பாத்திரம் கொண்டு வருவாளா என்ன? இல்லையே, ஒரே பாத்திரம் தான் கொண்டு வரா. அதுக்கு பஞ்சபாத்திரம்னு என் பேருன்னா அகண்ட முகமாக இருக்கிறதுனால அதுக்கு பஞ்சபாத்திரம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி அகண்ட முகம் உடையது சிம்மம். இதை சிவானந்த லஹரியிலையும் ஆச்சாரியால் 48 ஸ்லோகமாக நம்ம நினைக்கிறேன். அதில் சொல்கிறார், சிம்மத்துக்கும் பரமேஸ்வரனுக்கும் சில இடம். கரலக்ன மிருகா கரீந்திரபங்கா கணசார்தூல விகண்டனோஸ்த ஜந்து கிரிஜா விஷதாகிருஷ்ச சேதः குஹரே பஞ்சமுகோஸ்திமே குதோபீஹி அப்படிங்கிறார். 5 முகம் உடையதான ஒரு சிம்மம். பஞ்சமுகம் அப்படின்னாக்கா சிம்மத்துக்கும் பேர், 5 முகம் உடைய பரமேஸ்வரனுக்கும் பேர். ஹிருதய குகையில் இருக்கும்போது எனக்கு எங்கே இந்த பயம் உண்டாகும் அப்படின்னா, சிம்மமும் கையில் மானை அடித்து கையில் வச்சுட்டு இருக்கு, பரமேஸ்வரனும் மானை கையில் இயங்கின்னு இருக்கார். சிம்மமும் யானையை வளர்க்கறது, பிளந்து யானையை கொள்றது. இங்கே கஜாசுரனை கொன்றவர். இப்படி அந்த பரமேஸ்வரனுக்கும் சிங்கத்துக்கும் ஸ்லேட ஆச்சாரியால் சிவானந்த லஹரியில் சொன்ன. அந்த மாதிரி இங்கே பஞ்சாஸ்யமான்யா அப்படின்னாக்கா பரமேஸ்வரன் அர்த்தம். பரமேஸ்வரனால் கொண்டாடக்கூடியவன். அதனால் தன்னுடைய அப்பாவாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனாலேயே கொண்டாடக்கூடிய பெருமை உடையவர் அவர். பஞ்சாஸ்யமான்யம். விதீந்திராதி மிருகியா, மேல சகல விதமான இடையோர்களையும் போக்கடிக்கக்கூடியவர். விக்னாத்ரி ஹந்திரி மகாதந்தி வக்திராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதி மிருக்யா. அவர் எல்லா விக்னத்தையும் போக்கடிக்கக்கூடியவராக இருக்கிறதுனாலேயே பிரம்மாஜ தேவதைகள்லாம் கூட இவரை தேடி தேடி உபாசனம் பண்ணுறான், ஓடி போய். அப்படி
ரொம்ப அற்புதமான ஒரு தோற்றத்தை உடையதான அந்த மகாகணபதி விநாயக கடவுள் நம்மளுடைய இடையோர்களை விக்னத்தை எல்லாத்தையும் போக்கி சகல ஐஸ்வர்யத்தையும் அவர் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு ஆச்சாரியால் மகாகணபதியினிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறார். ஒரு காரியம் நடக்கணும்னா பிள்ளையாருக்கு போய் தேங்காய் உடைச்சிட்டு வருவோம். ஊருக்கு போகிறோம்னாக்கா நல்ல விதமாக திரும்பி வரணும், போகிற காரியம் நல்லபடியாகணும் அப்படிங்கிறதுக்கு கோவிலில் போய் பிள்ளையாருக்கு 2 தேங்காய் போட்டு வாடாம்ப. அந்த மகாகணபதிக்கு அந்த 2 தேங்காய் போட்டால் சந்தோஷப்பட்டுருவார். செதற்காயின்னு பேர். அந்த செதற்காயை போட்டால் மகாகணபதிக்கு அத்தனை சந்தோஷம். அதை எடுக்கிறது குழந்தைகள்லாம் ஓடி வருவார் கிராமங்களில். அது பார்க்குறதுக்கே ஒரு திவ்யமாக இருக்கும். அப்படி தான் ஓடி வந்து குழந்தைகள் எடுத்துக்கணும். ஏன்னா குழந்தை தெய்வம், அது பிள்ளையார். அது ஒரு சுலபமான மூர்த்தி, எல்லாராலையும் கொண்டாடக்கூடியதான மூர்த்தி. ஆத்தங்கரை ஓரத்திலே அரசமர நிழலிலே வீட்டில் இருக்கும் பிள்ளையார். பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார். நதி தீரத்துலேயும் அரச மரத்துலேயும் அவருடைய ரோட்டில் தெருவிலலாம் அரச மரத்துக்கு கீழே உட்காந்துருப்பார். முடுக்க அந்த கணபதி உட்காந்துருப்பார் எல்லா இடத்துலையும். எல்லா விதமான ஜாதிக்காரர்கள்னாலையும் கொண்டாடக்கூடியவர், எல்லாருக்கும் சுலபர் அவர். விநாயகர் சதுர்த்தின்னு வந்ததுன்னா பார்க்கலாமே, குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் அந்த பிள்ளையார பல விதத்தில் உபாசனை பண்ணுறார்கள், வச்சுட்டு கொண்டாடுறார்கள் இல்லையா. அந்த கணபதியை உபாசிக்க விக்னங்கள்லாம் நிவர்த்தியாருது, கர்ப்பதோஷம் நிவர்த்தியாருது, நல்ல மேதா பிரக்ஞா அபிவிருத்தியாருது. மகாகணபதி உபாசிக்க ஆத்மஜானம் சித்திக்கிறது. ஆத்மஜானத்துக்கு வரக்கூடியதான இடையூறுகள் எல்லாம் விலகி போகிறது. இவ்வளவு விசேஷம் மகாகணபதி பூஜையினால். அதனால் சுப்பிரமணிய புஜங்க ஆரம்பத்திலேயே முதல் ஸ்லோகத்தில் மகாகணபதியை ஸ்துதி பண்ணும்போது ஆச்சாரியர்கள் சொல்றால், சதா பாலரூபாபி, சதா எப்பொழுதும் பாலரூபாபி, குழந்தை வடிவத்தை உடையதாக இருந்தாலும் கூட, விக்னாத்ரிஹந்திரி, அந்த விக்னமாகிற மலையை, விக்னங்களாகிற மலைகளை பேதிக்கக்கூடியதான தன்மையுடையவர். மகான்னா பெரிய தந்தினா யானை. அந்த யானையினுடைய வக்திராபி, முகத்தை உடையவராக இருந்த போதிலும் கூட, பஞ்சாசிய மான்யா, சிம்மத்தினால பரமேஸ்வரனால மான்யா கொண்டாடக்கூடியவர். விதினா பிரம்மா, இந்திராதி, இந்திரன் முதலிய தேவதர்கள்லாம். மிருக்யம்னா தேடக்கூடியது. இங்கே கல்யாணமூர்த்தின்னு வந்ததுனால விசேஷம் ஸ்ரீலிங்கம் மிருக்யா, இப்படி தேடக்கூடியதான கணேசாபிதா, கணேசன் என்ற பெயர் கொண்ட காபி, ஏதோ ஒரு கல்யாணமூர்த்தி, அற்புதமான ஒரு மங்களமூர்த்தியானது மே எனக்கு ஸ்ரீயம்னா ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தை விதத்தாம், அனுகிரகம் பண்ணட்டும், என கொடுக்கட்டும் அப்படின்னு முதல் ஸ்லோகம். சதா பாலரூபாபி விக்னாத்ரிஹந்திரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தி. முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம். அடுத்தது 2வது ஸ்லோகத்தை பார்ப்போம். ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி பத்யம், ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம், ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம், சிதேகா ஷடாத்யா ஹிருதித்யோ ததே மே
முகாநிஸ்தரம் தே கிரஷ்டாபி சித்திரம். ஆச்சாரியர் ரொம்ப அழகாக சொல்கிறார். இந்த புஜங்க விருத்தம் குழந்தைகளுக்கெல்லாம் கூட சொல்கிறதுக்கு ரொம்ப பிடித்ததாக இருக்கக்கூடிய விருத்தம். அவர் சொல்கிறார், நிஸ்ஸரந்தே பெருக்கெடுத்து வருகின்றன பகுவச்சனம். எப்படி முகத்திலிருந்து கிரஷ்டாபி வார்த்தைகளும் சித்திரம் அழகாக பெருக்கெடுத்து வர்றது வெளியில். காரணம் என்ன? ஞானஸ்வரூபியான அந்த சுப்பிரமணியனை பார்த்ததுமே வாசவத்தை எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆச்சாரியர்கள் சொல்கிறார், இங்கே சுப்பிரமணிய சுவாமி ஷண்முகநாதர் செந்தில் ஆண்டவர் இருக்காரே, அவர் ஞானஸ்வரூபி, பிரம்மண்யா சுப்பிரமணியா, நல்ல பிரம்மண்யத்தை வழங்கக்கூடியவன். பிரம்மண்யம்னா என்ன? ஆத்ம ஜானம். இந்த ஆத்ம ஜானத்தை அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஞான குரு, ஸ்கந்த குரு அவர். அந்த சுப்பிரமணிய சுவாமி அவரை பார்த்ததுமே, உபாசிக்கிறோம்னு போனதுமே அனுகிரகம் பண்ணிவிடுறாரு அவர். அப்படி அவரை உபாசிக்கிறவாளுக்கு ஒரு கவித்தமோ வித்வத்தமோ ஒன்றும் இல்லாத போனாலும் கூட பக்தி உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால, அந்த பக்தி பெருக்குனால ஸ்துதி பண்ணணுங்கிற எண்ணம் அவருக்குள்ள உண்டானதுமே அந்த சக்தியை சுப்பிரமணிய சாமி கொடுத்துடுறார். இது சத்தியம் அப்படிங்கிறார் ஆச்சாரியால் இந்த ஸ்லோகத்தில். ஏன்னா பகவத்பாதாளுக்கு ஒன்றும் தெரியாததுன்னு இருக்கா என்ன? எல்லாம் தெரிஞ்சின்றவர் தான் அவர், சர்வஜர். எத்தனை சர்வஜ பீடம் ஏறியிருக்கார். அப்படி இருந்தாலும் ஆச்சாரியாளுடைய ஸ்தோத்திரத்தில் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நம்மளுக்கு அப்படி வினயத்தோட பிரார்த்தனை பண்ண சொல்லித்தரார் ஆச்சாரியார். இன்னொன்று, அந்த அடக்கத்தோடு இருக்கிறத காமிச்சு கொடுக்குறார். பக்தியோடு அந்த முருகப்பெருமான தியானம் பண்ணும் பொழுது ஷண்முகநாதனான 6 முகம் உடையதான அந்த தெய்வம் ஜோதிஸ்வரூபமாக காட்சி அளிக்கிறது. ஆச்சாரியர்களுக்கு அப்படி தான் பார்க்குறாரு. ஜோதிஸ்வரூபமாக, ஜோதி வடிவமாக ஷண்முகநாதனை பார்க்கிறார். அவருடைய கட்டாட்சம் மேலே பட்டதுமே அந்த கட்டாட்சத்தினால சிறந்ததான வார்த்தைகள், ஸ்தோத்திரங்கள் ஆச்சாரியாருடைய முகத்திலேருந்து வெளியில் கிளம்பி வருது. அதனால் இதெல்லாம் வெறும் பாக்கள் இல்லை, அருட்பாக்கள் அப்படின்னு சொல்லலாம். சுப்பிரமணிய சுவாமியுடைய அருள்னால வெளியில் தோன்றினதான இந்த ஸ்தோத்திரங்கள். இதை பாடுறதுனால, இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறதுனால சகல சித்திகளும் ஏற்படுறது அப்படிங்கிறது சொல்லவா வேணும்? இப்படி இந்த ஸ்தோத்திரத்தை நன்று பண்ணி சொல்கிறவாலும் கூட வெறும் சொன்னால் போகாது. அப்படியே ஹிருதயத்தில் அந்த சுப்பிரமணிய சுவாமியை தியானம் பண்ணிட்டே சொல்லணும். அதுக்கு தான் அர்த்தம் சொல்லிட்டு வருது. அர்த்தத்தை சொல்லும் பொழுது அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு அந்த சுப்பிரமணிய சுவாமியை தியானம் பண்ணிட்டு அவருக்கு முன்னாடி, செந்திலாண்டவனுக்கு முன்னாடி உட்காந்துட்டு பாடுற மாதிரி பாவத்தில், அந்த பாடுற தியானத்தில் இதை நம்ம பாடிட்டு வரணும். தனிமையில் உட்காந்துட்டு. அதுதான் இங்கே ஆச்சாரியார் சொல்கிறார்,
நான் பத்தியமோ கத்தியமோ இல்லை சப்தமோ அர்த்தமோ எதுவுமே நான் தெரிஞ்சுக்கல. ஆனால் என்னுடைய ஹிருதயத்தில் அந்த ஷண்முகநாதன் 6 முகம் உடையதான ஏதோ ஒரு ஞான பிரகாசம் எனக்குள்ள பிரகாசிக்கிறது. அது ஹிருதயத்தில் பிரகாசிச்சதுமே அந்த முகத்தில் இருந்து வார்த்தைகள் அழகாக வெளியில் வருது. நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாள் ஆச்சாரியாளுக்கு. வெளியில் அந்த சுப்பிரமணிய சுவாமியை பார்த்ததுமே உள்ளுக்குள்ளே கவனம் எடுத்து சித்தத்தில் அந்த ஜோதி வடிவமாக காட்சி அளிக்க ஆரம்பிச்சிட்டால் சுப்பிரமணிய சுவாமி. ஆச்சரியம், அந்த ஞான ஒளியானது உள்ளுக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பிச்சதுமே வாக்கிலேருந்து பிரவாகம் வர ஆரம்பிச்சிடுது. ஆச்சரியம், அழகான பிரவாகம். அதுதான் சொல்ல பத்யம் நஜானாமி. பத்யம்னா ஸ்லோகம். அனுஷ்டுப் சந்தஸ்ஸு, திருஷ்டுப் சந்தஸ்ஸு, ஜகதி சந்தஸ்ஸு, இப்படிலாம் பல விதமான சந்தஸ் சாஸ்திரங்களும் எடுத்தா நிறையா இருக்கு. சந்தஸ்ன்னு சொல்லலாம், விருத்தம்னு சொல்லலாம், அனுஷ்டு விருத்தம், சிகரணி விருத்தம், ஹரிணி விருத்தம், தோட்டக விருத்தம், இப்படி இதுக்குள்ள அடக்கியதுக்கு பேர் பத்யம்னு பேர். பொயட்ரின்னு சொல்வேன் இங்கிலீஷில் நீங்கள் இல்லையா? அது சம்ஸ்கிருதத்தில் பத்யம்னு பேர். ஸ்லோகம். நஜானாமி, நான் அறியவில்லை. கத்தியம்னா புரோசாடர்னு சொல்கிறேன், உரைநடை. அந்த உரைநடையையும் அகம் நஜானாமி, நான் அறியேன். சப்தம் நஜானாமி, சப்தம் ராமசப்தம், ஹரிசப்தம், குரு சப்தம், இது வருஷா சப்தமஞ்சரின்னு புஸ்தகம் உண்டு. 7 விபக்தி கொண்டது சப்தம்ங்கிறது. மேலே பல விதமான சப்தங்கள், ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் சப்தத்தினால தானே விவகாரம் பண்ணுறோம். அந்த சப்தங்களையும், சப்தங்கள்னா சொல்லுன்னு அர்த்தம், அந்த சொல்லையும் நஜானாமி, நான் அறியேன். அர்த்தம், ஒரு சப்தம்னா அதுக்கு அர்த்தம் உண்டு இல்லையா? சப்தத்தையும் அர்த்தத்தையும் பிரிக்கவே முடியாது. காளிதாசன் சொல்கிறார், பாகர்த்தா விவசம் பிருத்தௌ பாகர்த்த பிரதிபத்தயே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரர். சொல்லும் பொருளும் போல பிரியாததான அந்த ஜெகத் பிதாவாக இருக்கக்கூடியதான, ஜெகத்துக்கே தாய் தந்தையாராக இருக்கக்கூடியதான அந்த பார்வதி பரமேஸ்வராலை நமஸ்கரிக்கிறேன். வாகர்த்த பிரதிபத்தையே வந்தே. நல்ல வாக்கும் அர்த்தமும் எனக்குள்ளே பிரகாசமாவதற்கு அவர்களை நான் வணங்குகிறேன் அப்படின்னு காளிதாசன் ரகுவம்ச ஆரம்பத்தில் ஆரம்பித்தேன். அந்த மாதிரி இங்கே ஆச்சாரியால் சொல்கிறார், அந்த சப்தமும் எனக்கு தெரியாது, அர்த்தமும் தெரியாது. சப்தம் சொல்லையும் நஜானாமி, அர்த்தம் ச பொருளையும் நஜானாமி, நான் அறியேன். பின்ன எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னா, மே ஹிருதி, மே என்னுடைய ஹிருதயத்தில் மனதில் ஷடாஸ்யா 6 முகங்கள் உடையதான ஏகா சித், ஏதோ ஒரு சித் வஸ்து ஞான ஒளி ஜோததே, எனக்குள்ள பிரகாசிக்கிறது. அது பிரகாசிக்க முகாது, என்னுடைய முகத்திலிருந்து கிரஷ்சாபி, வார்த்தைகளும், கிரஹானா வார்த்தைகள், கீஹி சப்தம், கிர் சப்தம், ரேபாந்த், கீஹி கிரு கிரஹ, அந்த வார்த்தைகளும் சித்திரம் அழகாக நிஸ்ஸரந்தே பெருக்கெடுத்து வெளியே கிளம்பி வருகின்றன அப்படிங்கிற ஆச்சரியம். சுப்பிரமணிய சுவாமியோட அனுகிரகம் இருந்தால் நல்ல வாக்விலாசம் ஏற்படும் அப்படிங்கிறது தெரிகிறது. இதனால் ஏன்னா சுப்பிரமணிய சுவாமி
தகப்பனார் பரமேஸ்வரனுக்கே பிரணவோபதேசம் பண்ணினவர் இல்லையா, அதனால் அவர் உபாசிச்சாச்சுனா போகிறோம் அந்த பிரம்மண்யம் சுப்பிரமணியம் சித்தித்திரன்னு வருதேந்திரன். அதான் 2வது ஸ்லோகம். ந ஜானாமி பத்யம் ந ஜானாமி கத்யம் ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் சிதேகாஷடாத்யா ஹிருதித்யோததே மே முகான்னிஸ்ஸரம் தே கிரஷ்சாபி சித்திரம். இப்படி 2வது ஸ்லோகம். அப்புறம் 3வது ஸ்லோகம் பார்க்கலாம். 3வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியால் சொல்கிறார், மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோஹாரிதேகம் மகச்சித்தகேகம் மயி தேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். அற்புதமாக சொல். 3வது ஸ்லோகம். இங்கே சொற்றொடர்கள்னு சொல்லுவா தமிழ். அது ரொம்பவும் விசித்திரமாக அமைந்திருக்கிறத இங்கே பார்க்கலாம். அனுப்பிராசம் சொல்லுவா தமிழ். இங்கே சம்ஸ்கிருதத்தில் அனுப்பிராசம்னு சொல்லுவா. ம ம ம ம எல்லாத்தையும் ம மன்னு ஆரம்பிக்கிறது பாருங்க, அழகா. சகுணம் நிர்குணம் ரெண்டுத்தையும் சொல்லிட்டு வராதிங்க. ஞானானந்த ஸ்வரூபியாக இருக்கக்கூடியதான ஷண்முகநாதர் சகுணனாகவும் நிர்குணனாகவும் ஒரே சமயத்தில் பிரகாசிக்கிறாருங்கிற ஆச்சாரியர். அது எப்படிடான்னா முதல்ல பார்க்கலாம். முதல்ல பாருங்க, மயூராதிரூடம். நல்ல தனக்கு உகந்ததான அழகான மயில் மேலே உட்கார்ந்துருக்க. மயில் வாகனத்தில் வர. ஆனால் அவருடைய உண்மஸ்வரூபம் என்ன அப்படின்னா அடுத்த பதத்தில் அவருடைய உண்மஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அவர் தத்துவமசி முதலிய மகா வாக்கியங்கள் தான் உபதேசிக்கக்கூடியதான பெருமையுடையவராக இருக்கார் அந்த சுப்பிரமணிய சுவாமி. அந்த மகா வாக்கியத்தினுடைய கூடார்த்த பொருளாக இருக்க. தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி சர்வம் கல்விதம் பிரம்மா பிரஜானம் பிரம்ம அயமாத்மா பிரம்ம முதலிதான மகா வாக்கியங்கள் இருக்கே, அந்த மகா வாக்கியங்களுடைய ரகசிய பொருளாக பிரகாசிக்கக்கூடியவர் இந்த சுப்பிரமணிய சுவாமி. அதான் சொன்ன அவரை பார்த்தா மகா வாக்கிய பொருளை பார்க்கிறதாக ஆயிடுறது. மகா வாக்கிய வடிவமாக பிரகாசிக்கக்கூடியவர். மயூராதிரூடம் மகா வாக்கிய கூடம். அப்புறம் மனோஹாரி தேகம். அடுத்தது சகுணம் மனோஹாரி தேகம். அவர் எப்படி இருக்கார்? மனோஹாரி தேகம். அவரை பார்க்க போகிறவாள்லாம் மனதை பறி கொடுத்துடுறார். அவ்வளவு அழகு. முருகா முருகா அப்படின்னாலே முருகனாலே அழகுன்னு அர்த்தம். அந்த முருகா முருகானாலே உருகாதோ மனம் பாடுறா இல்லையா, அது உருக்கக்கூடியது. அவரை பார்க்கும் பொழுதே மனசை கவர்ந்துடுறார் பார்வையினாலேயே, பார்க்கிறவாளுடைய மனசை. அப்பேற்பட்டவர் சுப்பிரமணிய சுவாமி. மனோஹாரி தேகம். அப்படி இருந்தாலும் சகுணமூர்த்தி நிர்குணம். அப்படி இருந்தாலும் மகச்சித்தகேகம். அவர் எப்படி இருக்காருன்னா நல்ல மகான்களுடைய சித்தத்தை கூடிய இருப்பிடமா உடையவரா இருக்கார். மகச்சித்தகேகம். நல்ல மகான்களுடைய ஹிருதய கமலத்தில் உட்கார்ந்துருக்கார். ஏன்னா மகான்கள்லாம் ஹிருதயாகாசத்தில் அவரை தியானம் பண்ணுறார். ஹிருதயத்திலேயே மகான்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார்.
முக்தாத்மவிஸ்வஹிருதயே பரிபாவிதாய ஞானாத்மனே பகவதே பிருகதே நமஸ்தே அப்படிங்கிற மாதிரி முக்தாத்மாக்களாக இருக்கக்கூடிய மகான்களுக்கு ஸ்வஹிருதயத்திலேயே பிரகாசிக்கக்கூடியதான அந்த மூர்த்தி சுப்பிரமணிய சுவாமி. இப்படி மகச்சித்தகேகம் மகி தேவதேவம் அந்த சகுணம் மகி தேவதேவம் மகி தேவஹா மகினா பூமி தேவஹானா தேவதைகள் பூமி தேவதைகள் யாரு அப்படின்னா பிராமணர்கள் பூதேவாகான்னு பேர். அப்படி லோகத்தில் எல்லாராலையும் கொண்டாடக்கூடியவர் யாருன்னால் பிராமணர்கள். அந்த பிராமணர்கள்னால கொண்டாடக்கூடியதான தெய்வம் அந்த பிராமணர்கள்னால ஆராத்திய தெய்வமாக இருக்க மகி தேவதேவம் மகி தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்க பூதேவாளுக்கெல்லாம் தேவனாக இருக்க மகி தேவதேவம். அடுத்தது நிர்குணம் மகாவேதபாவம். அது மாத்திரம் இல்லை, அதனால அந்த பிராமணாளுக்கெல்லாம் தேவனாக இருக்கான். அப்படிங்கிறதுனாலேயே பிராமணர்களுக்கு என்ன பெருமை அப்படின்னா வேதாத்தியனம் பண்ணுறது, வேதங்களுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது, அதுதான் பிராமணர்களுக்கு பெருமை. அதனால பிராமணர்களுக்கு தேவனாக மகி தேவர்களுக்கு தேவனாக இருக்கிறதுனாலேயே வேதங்களுடைய உட்கருத்தாக பிரகாசிக்கக்கூடியவனும் அந்த சுப்பிரமணிய சுவாமியே அப்படிங்கிற மகி தேவதேவம் மகாவேதபாவம். அந்த பெரிய வேதங்களுடைய உட்கருத்தை உடையவராக இருக்க மேல மகாதேவபாலம் பஜே லோகபாலம். மேல அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா மகாதேவருடைய சின்ன குழந்தை மகாதேவ பாலம். அப்படி இருந்தாலும் கூட அசுரால ஒழிச்சு கட்டி உலகத்தை காப்பாற்றக்கூடியவன். அப்படி மகாதேவருடைய அந்த உத்தமமான புத்திரனை நம்ம எல்லாம் ஸ்துதி பண்ணுவோம் அப்படிங்கிற நான் சேவிக்கிறேன். மயூராதிரூடம் மயில் வாகனத்தில் அமர்ந்திருப்பவனும் மகாவாக்கிய கூடம் தத்துவமசி முதலான மகாவாக்கியங்களில் கூடம் மறைஞ்சிருக்கக்கூடியவன், அதில் அந்த மகாவாக்கிய பொருளாக பிரகாசிக்கக்கூடியவன் அர்த்தம். மனோஹாரி தேகம், மனோஹாரி மனதை கவரக்கூடியதான தேகம் சரீரத்தை உடையவன். மகச்சித்தகேகம் மகான்களுடைய மனச மகச்சித்தத்தை கேகமாக உடையவன், வீடாக உடையவன். மகி தேவ தேவம் மகி தேவகான்னாக்க பிராமணர்களுடைய தேவனாக இஷ்ட தெய்வமாக கடவுளாக பிரகாசிக்கக்கூடியவர். மகாவேதபாவம் அந்த பெருமை வாய்ந்ததான வேத சாஸ்திரத்தினுடைய கருத்தாக பிரகாசிக்கக்கூடியவர். வேதத்துக்கு மறைன்னு பேர் தமிழில் இல்லையா, மறைநூல்களின் கருத்தாக பிரகாசிக்கக்கூடியவர். அப்பேற்பட்டது லோகபாலம். லோகங்க மகா வேதபாவம் லோகபாலம் லோகத்தை காப்பாற்றக்கூடியவர். அப்பேற்பட்டதான மகாதேவபாலம் மகாதேவஸ்ய பாலம் பரமேஸ்வரனுடைய குழந்தையான அந்த ஷண்முகனை சுப்பிரமணிய சுவாமியை பஜே நான் பஜிக்கிறேன், வணங்குகிறேன், சேவிக்கிறேன். எப்படி மயூராதிரூடம் மகாவாக்கியகூடம் மனோஹாரிதேகம் மகச்சித்தகேகம் மகீதேவதேவம் மகாவேதபாவம் மகாதேவபாலம் பஜே லோகபாலம். மூணாவது ஸ்லோகம். அடுத்த நாலாவது ஸ்லோகம்.
4, 5 இந்த 2 ஸ்லோகத்தில் சமுத்திர தீரத்தில் வசிக்கக்கூடியதான பெருமையை சொல்கிறாருங்க 2 ஸ்லோகத்தில். அதில் 4வது ஸ்லோகம் 4-5 ஸ்லோகத்தை சொல்கிறார். 4வது ஸ்லோகம் யதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம்போதிபாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சயன் சிந்து தீரே யாஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். 4வது ஸ்லோகம். சாதாரணமாக நதி தீரத்தில் படகோட்டிகள் நாவிகர்கள் உட்கார்ந்து இருப்பார்கள். ஆற்றங்கரையில் படகோட்டிகள் ஓடக்காரர்கள் உட்கார்ந்து இருப்பார்கள். யாரெல்லாம் நதியை தாண்டணும்னு நினைக்கிறாளோ அவளை படகுல ஏற்றிட்டு கடக்க வைக்கிறா. நதியை தாண்டி விட பண்ணுற அக்கறையில் கொண்டு போய் சேர்த்துடுவான் இல்லையா? அந்த மாதிரி இங்கே சுப்பிரமணிய சுவாமி பெரிய சமுத்திர கரையில் உட்காந்துட்டு இருக்கார். இன்றைக்கும் போய் பார்த்தேன்னா திருச்செந்தூரில் சமுத்திர கரையில் அழகான அந்த கோவில் இருக்கிறத பார்க்கலாம். அந்த சமுத்திரம் அந்த எல்லைக்கு மீறி வராது. உள்ளுக்குள்ள சுனாமிலாம் வந்தது. சுப்பிரமணிய சுவாமியினுடைய சன்னதி அது பக்கத்திலே இருக்கே தவிர அதை தாண்டி உள்ளுக்குள்ளே வரல சமுத்திரம். அது சொல்ல இந்த சம்சாரங்கிறது பூ உலக வாழ்க்கைன்னு சொல்கிறாலே இது ஒரு பெரிய சமுத்திரம். இதில் மாட்டின்றவன் வெளியில் வர்றது கஷ்டம்தான், அசாத்தியம்தான். ஆனால் இது ஜனன மரண ரூபமான சம்சார சமுத்திரத்தை தாண்டுவதற்கோசரம் தாண்டி வைக்கிறதுக்கு இவனை கரையேற்றி விடுறதுக்கு ஒரு ஓடக்காரன் கரை மீது இருக்கு திருச்செந்தூரில். அவனே ஞானஸ்வரூபியான சண்முகநாதர் கந்த பெருமான். எப்படி கரை ஏற்றி விடுறான் அப்படின்னா ஞானம் ஆகிற படகுல ஏற்றி தன்னை ஆசிரியவா எல்லாரையும் கரையேற்றி விட்டுறான். இத எல்லாருக்கும் சொல்றதுக்கு தான் அவர் சமுத்திர தீரத்தில் காத்துண்டு நிற்கிறாராம். இவருக்கு எப்படி இவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றார், பராசக்தி புத்திரம். அவன் யாரு? பராசக்தியினுடைய புத்திரன் இல்லையா? அந்த அம்மாட்ட இருக்கக்கூடியதான உபமானம் சொல்ல முடியாததான சக்தி அம்மாவுடைய அனுகிரகத்தினால அவனுக்கும் உண்டாயிருக்கு. அதனால அவர் என்ன பண்றார்? அஞ்ஞானத்தை போக்கடிச்சு எல்லாரையும் ஞானத்தை உபதேசம் பண்ணி கரையேற்றி விட்டுறான். அப்பேற்பட்டதான் அந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு அத்தனை பெருமை. அதான் 4ஆம் ஸ்லோகத்தில் சொல்றார், யதா எப்பொழுது மானவாக மனுஷர்கள் மே சந்நிதானம் என்னுடைய சந்நிதானத்தை கதாக வந்து அடைந்தார்களோ ததாயேவ அப்பொழுதே தே அவர்கள் பவாம்போதி பாரம் கதாக. பவம்னா சம்சாரம், லோக வாழ்க்கை, ஜனன மரண ரூபமான அது ஒரு பெரிய கடல். பவாம்போதி பாரம், அம்போதி
அம்பான்னா ஜலம், அம்போதி என்ன கடல். அந்த கடல் கரையை பாரம்னா கரையை கதாகா அதை அடைந்தவர்களாக ஆயிடுறார்கள். இதி என்று வியஞ்சயன்னு வியங்கியமாக மறைமுகமாக வெளிப்படுத்திண்டு யஹா எவர் சிந்து தீரே ஆஸ்தே, சிந்து அப்படின்னா சமுத்திரம், சமுத்திர கரையில் ஆஸ்தே இருக்கிறாரோ தம் அப்பேற்பட்டதான பவித்ரம், பவித்திரம்னா அதி பவித்திரமான பரிசுத்தமான, அவர் பரிசுத்தமாக இருக்கிறது மாத்திரம் இல்லை, லோகத்தில் எல்லாரையும் பரிசுத்தப்படுத்திடுறார். எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பாபத்தை போக்கடிச்சு, பாபமாகிற அழுக்கை போக்கடிச்சு எல்லாரையும் புனிதப்படுத்தக்கூடியவர் என்று சுப்பிரமணிய சுவாமி. அப்பேற்பட்டதான அந்த பராசக்தி புத்திரம், இந்த பராசக்தியினுடைய அம்பாளுடைய பராசக்தியினுடைய புத்திரதா இருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமியை ஈடஸ்துதௌ ஸ்துதி பண்ணுகிறேன் அப்படின்னு 4வது ஸ்லோகம். அவர் சமுத்திர தீரத்தில் இருக்கிறது எதற்கு அப்படின்னா, தன்னுடைய சமீபத்தை அடைந்தவாள் எல்லாரையும் நான் கரையேற்றி விட்டுடுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு. ஓடக்காரன் எப்படி கரையில் நின்றுட்டு இங்கே போகணும், வாங்க வாங்க உங்களுக்கு கரையை அந்த பக்கம் அக்கறைக்கு போகணுமா, கொண்டு போய் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி சுப்பிரமணிய சுவாமியும் அக்கறையில் கொண்டு போய் சேர்த்து விட்றேன்டா, கவலைப்படாதடா, சம்சார சமுத்திரத்தை தாண்டும்படி பண்ணிப்படுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நிற்கிறாரா சொல்லி கொண்டு. அப்போ ஏற்படுதான சுப்பிரமணிய சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறேன், ஸ்துதி பண்ணுறேன் அப்படின்னு ஆச்சாரியால் 4வது ஸ்லோகத்தை சொன்னார். எதா மானவா எதா சந்நிதானம் கதா மானவாமே பவாம்போதிபாரம் கதாஸ்தே ததைவ இதி வியஞ்சயன் சிந்து தீரே யாஸ்தே தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். இப்படி 4வது ஸ்லோகம் பார்த்தோம். அடுத்தது 5வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். யதாப்தே தரங்காலயம் யாந்தி துங்காஹ ததைவாபத சந்நிதௌ சேவதாம் மே இதி ஓர்மி பங்கிர்நாம் தரிசயந்தம் சதா பாவயே ஹிருத்சரோஜே குஹந்தம். இந்த குஹட் சமுத்திர தீரத்தில் உட்காந்துருக்கார். கங்கா கரையில் ராமருடைய வரவை எதிர்பார்த்துட்டு குஹன் ராமஸ்ரீ ஆத்மசமஸ்த காண்ட ராமாயணத்தில் குஹனை சொல்லும்போது அந்த குஹன் வேடுவன் ரிஷாபிஜாச்சர், அவனுக்கும் குஹன் பேர் கங்கை தீரத்தில் இருந்தால். ஆனால் இங்கே சமுத்திர தீரத்தில் இருக்கக்கூடிய குஹன், இவருக்கு எதனால் குஹன் பேருண்டாக்கா எல்லாருடைய ஹிருதய குகையிலையும் வசிக்கக்கூடியவன். இவருடைய பெருமை எத்தகையானது. ராமாயணத்தில் பல இடங்களில் சொல்கிறது. பாலகாண்டத்தில் குமாரோத்பத்தி சொல்லி பக்தஸ்ரீய கார்த்திகேயே காப்ஸ்த புவி வானவாக ஆயுஷ்மான் புத்திரபௌத்திரைஷ்ட ஸ்கந்த சாலோக்கியதாம் விரஜே அப்படின்னு அது பல ஸ்ருதி. மேலே கௌசல்ய மங்களாசாசனம் பண்ணும்பொழுது, ராமன் காட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மங்களாசாசனம் பண்ணும்பொழுது ஸ்கந்தஷ்ட பகவான் கலியுக வரதனான ஸ்கந்த பகவான் உனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும், சுப்பிரமணிய சுவாமி மங்களத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு. அந்த குஹன் அவருக்கு பல பேர் குஹன்னு பேர், குஹான்னு பேர் இருந்தே குகையில் வசிக்கிறதுனால, கிருத்திகா பெண்கள் வளர்த்ததுனால கார்த்திகேயன்னு பேர். நாளைக்கு கார்த்திகை நட்சத்திரம், கிருத்திகா நட்சத்திரம் இல்லையா, அதனால சொல்கிறேன். தர்ப காட்டில் அவர் பிறந்ததுனால ஷரஜன்மான்னு பேர். 6 முகம் உடையவனாக இருக்கிறதுனால ஷடாரணகான்னு பேர். பார்வதியுடைய செல்ல குழந்தையாக இருக்கிறதுனால பார்வதி நந்தனகான்னு பேர். பரமேஸ்வருடைய வீரியத்திலேருந்து ஸ்கந்தமானதுனால ஸ்கந்தகான்னு பேர். இப்படி பல பேர்கள் சுப்பிரமணிய சுவாமிக்கு. அவர் சமுத்திர தீரத்தில் இருக்க அப்படிங்கிறத போன ஸ்லோகத்தை சொன்னோம்.
அப்படி அவர் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்கிறத சொல்கிறார். முதல்ல சொன்னார், படகோட்டி மாதிரி உட்காந்துட்டு கரையேற்றுறதுக்கு நான் இருக்கேன், நீங்களாம் வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி உட்காந்துருக்கார். சன்னதிக்கு வருவால கரையேற்றி விட்டு விடுறேன்ட்டு. இன்னொரு காரணத்தை இங்கே சொல்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, சமுத்திரத்தில் பயங்கரமாக அலைகள் வந்துட்டே இருக்கும். தரங்கம் பேர், தரங்கம்னா அலைகள். அப்படி அந்த பயங்கரமான அலைகள் வரிசையாக கிளம்பி வரும். ஆனால் அதெல்லாம் சமுத்திரத்திலேயே மறைஞ்சு போயிடும் இல்லையா? அந்த மாதிரி சம்சாரமாகிய கடலில் தத்தளிக்கக்கூடியதான ஒவ்வொருத்தனுக்கும் ஆபத்து வரிசையாக பரம்பரையாக மேலே மேலே வந்துட்டே இருக்கு இல்லையா? ஆனால் யார் அந்த சுப்பிரமணிய சுவாமி சேவிக்கப்படுறானோ, கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை, பகவானை, அவன் ஆபத்திலேருந்து விடுபட்டு விடுறான். அந்த ஆபத்துகள் அலை மாறி உடனே மறைஞ்சு போயிடுறது. அப்படிங்கிறத சுவாமி அலையை காமிக்கிறாளாம். அப்பேற்பட்டதான அந்த குஹனை சுப்பிரமணிய சுவாமியை நம்மெல்லாம் தியானம் பண்ணணும் இல்லையா? ஊர்மி பங்கி, இங்கே தரங்காகான்னு ஒரு அர்த்தம். தரங்காகனா அலைகள், ஊர்மிஹி அப்படின்னாலும் அலைகள். எனக்கு தோன்றது ஊர்மி அப்படின்னாக்கா ஷடு ஊர்மின்னு சொல்லுவாங்க. க்ஷுத்தாகா, பசிதாகம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி 6 விஷயங்கள் ஷடூர்மின்னு பேர். பசி, தாகம், ஆதி வியாதி, ஜரா, மரணம், இப்படி சொல்லக்கூடியதான 6 ஊர்வின்னு பேர், ஷடு ஊர்வின்னு பேர். இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு ஜீவனி கஷ்டப்படுத்தின்னு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பரம்பரையாக வருது இந்த ஷடூர்மியும். பக்தி வரிசையாக வருது ஷடூர்மி. அதை தாண்டி விடலாம். அந்த ஷடூர்மியை இல்லாத பண்ணிடுவார் சுப்பிரமணிய சுவாமி. அடங்கி போயிடும் அவரை உபாசிச்சாச்சுனாக்க அப்படிங்கிறத சொல்கிறது. யதா எப்படி அப்தேஹே, அப்தின்னு பேர் சமுத்திரத்து, அப்தேஹே சமுத்திரத்தினுடைய, துங்காக தரங்காக, துங்காகனா மிக உயரமான, தரங்காக அலைகள், லயம் யாந்தி எப்படி லயத்தை அடைகிறதோ, மறைந்து போயிடுறதோ, ததா ஏவ அந்த மாதிரியே, மே சந்நிதௌ சேவதாம், என்னுடைய சந்நிதியில் சேவிக்கிறவாளுடைய ஆபதா ஆபத்துகளும் லயம் யாந்தி, அதுவும் நீங்கி போய்டுறது, லயத்தை அடைஞ்சிடுறது. எப்படி சமுத்திர தரையில், சமுத்திரத்தில் சுப்பிரமணிய சுவாமி சன்னதி வந்துட்டுமே சமுத்திரத்தில் வரக்கூடிய அலைகள்லாம் அப்படியே லயமாயிடுறதோ, சுப்பிரமணிய சுவாமி ஜனத்துக்கிட்ட வந்துட்டோ லயமாயிடுறதோ, அந்த மாதிரி அந்த ஜனத்தை அடையிறவாளுடைய துக்கங்கள், ஆபத்துகள் எல்லாம் விலகி போயிடும் அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி, இதீவ அப்படின்னு சொல்கிற மாதிரி, திருடாம் மனிதர்களுக்கு ஊர்மி பக்தி தரிசயந்தம், அலைகளுடைய வரிசைகளை காண்பிக்கக்கூடியவரான அந்த சுப்பிரமணிய சுவாமி தரிசிக்க போனால் முதல்ல கடலை பார்த்துட்டு தான் போகணும். எல்லாரும் கலந்த தேசத்தில் கடலை பார்த்துட்டு போவா, புரோக்ஷம் பண்ணிட்டு போவா. இப்படி போயிட்டு திரும்பி வரும்போது கடலை பார்த்துட்டு போவா. அந்த கடலை பார்த்துட்டு போகிறதுங்கிறது எதுக்குன்னா, கடலில் எப்படி வரிசையாக லயமானதோ,
அந்த மாதிரி தாண்டா என் ஜனத்தை வந்து அடைஞ்சால் உனக்கு பின்னாடி வரக்கூடியதான ஆபத்துகள்லாம் வரிசையாக வரதுக்கு இருக்கே, அதெல்லாம் லயமாயிடுண்டா அப்படிங்கிறத காட்டக்கூடியதான தம் குஹம் அந்த முருகப்பெருமானை சதா ஹிருத் சரோஜே எப்பொழுதும் அந்த ஹிருதய கமலத்தில் பாவையே தியானம் செய்கிறேன் அப்படின்னு 5வது ஸ்லோகம். ரொம்ப அழகாக இருக்கு சுப்பிரமணிய பூஜன். யதாப்தே தரங்காஹ லயம் யாந்தி துங்காஹ ததைவா பதசன்னிதௌ சேவதாம்பே இதிவோர்மி பக்தியர்ணாம் தரிசயம் தம் சதா பாவயே ஹிருத் சரோஜே குஹம் தம். இப்படி சொல்லி அதுக்கப்புறம் 2 ஸ்லோகத்தில் இந்த கந்தமாதன பர்வதத்தை ஆச்சாரியால் வர்ணிக்கிறார். சுப்பிரமணிய சுவாமி இருக்கிறதெல்லாம் ஒரு பர்வதத்துக்கு மேலே, ஒரு குன்றுக்கு மேலே தான் அவர் இருக்கார். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் பாடுறான் இல்லையா? திருப்பரங்குன்றம், பழனிமலை, திருப்பரங்குன்றமும் மலை, பழனிமலை அதுவும் மலை, பழமுதிர் சோலை அது ஒரு மலை, மலைக்கு மேலே குன்றுக்கு மேலே இருக்க சுவாமி மலை. அதுக்கப்புறம் திருச்செந்தூர், அதுக்கப்புறம் திருத்தணி அதுவும் மலை. எல்லாம் மலைக்கு மேலே தான் இருக்கார் சுப்பிரமணிய சுவாமி. மலை தெரியாத மலை திருச்செந்தூரில் தான். இதெல்லாம் மலைக்கு ஏறுறது தெரியுது. ஏன்னா இங்கே எல்லாம் அந்த மலைகள் ராமர் பாலம் கட்டும்போது சேர்ந்து பத்தினத்துக்கு உபயோகப்படுத்துனதாக சொல்லப்படுறது. அதெல்லாம் கந்தமாதன பர்வதம்னு பேர். அதுவும் மலை தான். நாங்கள் எங்கள் ஊரில் தான், திருச்சியில் தான் பிள்ளையார் மலைக்கு மேலே இருக்க. மீதி எல்லா ஊர்லேயும் சுப்பிரமணிய சுவாமி தான் மலைக்கு மேலே இருப்பார். தம்பி கடவுள் தான் மேலே இருப்பார். அண்ணன் கடவுள் சாதாரணமாக எல்லா தெருக்கு தெரு இருப்பார். ஆனால் எங்கள் ஊரில் அண்ணன் கடவுள் மலைக்கு மேலே இருக்கார். பிள்ளையார், உச்சி பிள்ளையார் பேர் அவருக்கு. இப்படி அந்த 2 ஸ்லோகத்தை சமுத்திரத்தை வர்ணித்தால் அடுத்த 2 ஸ்லோகத்தில் கந்தமாதன பர்வதத்தை வர்ணிக்கிறார். அதை தொடர்ந்து அடுத்த சுக்ல பஞ்சமி பிரவச்சனத்தில் நம்ம பார்க்கலாம். சரியா? வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர, வீரவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர, ஞானவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர, சக்திவேல் முருகனுக்கு ஹரஹரோஹர. विदिता किल शास्त्र सुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्करदेशिक मे शरणं करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृतं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्करदेशिक मे शरणं भवता जनता सुहिता भविता निजबोधविचारणचारुमते कलयेश्वर जीव विवेकविदं भवशङ्करदेशिक मे शरणं भव एव भवानिति मे नितरां समजायत चेतसि कौतुकिता मम वारय मोहमहाजलधिं भवशङ्करदेशिक मे शरणं सुकृतेऽधिकृते बहुधा भवितो भविता तं सुकृतेऽधिकृते बहुधा भवतो भविता समदर्शनलालसदा अतिदीनमिमं परिपालय मां भवशङ्करदेशिक मे शरणं जगतीमवितुं कलिता कृतयो विचरन्ति महसश्चलतः अहिमांशुरिवात्र विभासि गुरो भवशङ्करदेशिक मे शरणं
गुरुपुङ्गवपुङ्गवकेतनते समतामयतां नहि कोऽपि सुधीः शरणागतवत्सलतत्त्वनिधे भवशङ्करदेशिकमे शरणम् विदिता न मया विशदैककला न च किञ्चन काञ्चनमस्ति गुरो द्रुतमेव विधेहि कृपां सहजा भवशङ्करदेशिकमे शरणं भवशङ्करदेशिकमे शरणम् श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तो पुनः पुनः सर्वेऽपि सुखिनः सन्तु सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् हर हर नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुस्वामिनः जय 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 शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर।